வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். கடன் தொல்லையிலால மாட்டிக்கொண்டிருக்கிறவங்க, பெரிய பிரச்சனை இருக்கிறவங்க, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு மறுத்து போயிடும். அதாவது நம்பிக்கைன்னு ஒண்ணு இல்லாதபடிக்கு அவங்க மனசெல்லாம் மறுத்து கல்லு மாரி ஆயிருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கான வாய்ப்புகளே இல்லாதபடிக்கு அங்கங்க அடைக்கப்பட்டிருக்கிறதுனால, இதுக்கு மேல நம்ம வாழ்க்கை இவ்வளோதான்ட்டு முடிவு பண்ணிட்டு அப்படியே ஒரு இடத்துல இறங்கிடுவாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, பிசினஸ்ல நல்லா வந்திருப்பாங்க. ஒரு பெரிய நஷ்டம் வந்த பிறகு, தனக்கு கீழ 10 பேர் வச்சு வேலை செஞ்சிருந்தவங்க, இப்போ பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கம்பெனியில ஒரு தொழிலாளியா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க மனசெல்லாம் உள்ள உள்ள ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கும். நம்ம எப்படி இருந்தோம்? யாராவது அந்த டைம்ல ஹெல்ப் பண்ணியிருந்தா, நம்ம எவ்வளோ லெவல்ல வந்திருக்கலாம். யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணலையே! நம்ம ரொம்ப மட்டம் தட்டி இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோமே! அப்படி ஒரு சூழ்நிலை நீங்க இருந்தாலும் சரி, அதே நேரத்தில வீட்ல இருக்கிறவங்களும் உங்கள மட்டம் தட்டிட்டு, உங்க கூட பிறந்தவங்களும் உங்கள மட்டம் தட்டி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள கிண்டல் பண்ணி, இந்த போல பிரச்சனைகள் மத்தியில இருக்கும் சூழ்நிலையில உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். அதாவது ஒரு கடன்ன்ற ஒரு விஷயம் தான் ஒரு மனுஷனுக்கு இவ்ளோ பிரச்சனைய கொண்டு வருதா? பணம் இருந்திருந்தா இவங்கலாம் நம்மள மதிச்சிருப்பாங்களே! நம்மள ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்களே! கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா? நம்மள ஏன் விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு? நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே! எனக்கு மட்டும் ஏன் இந்த மாரி நடக்குது? நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கா? நான் எவ்வளோ விதமான மோட்டிவேஷன் விஷயங்கள்லாம் கேட்டாலும், பார்த்தாலும், படிச்சாலும் எனக்கு நம்பிக்கைன்றது வரவே மாட்டுது. உண்மையாவே கடவுள் என்ன பார்க்குறாரா? எனக்கு நியாயம் கிடைக்குமா? எவ்வளோ நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். மனசெல்லாம் மறுத்து போச்சு பாஸ். இதுக்கு மேல எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ. ஒரு ஊர்ல இதே போல கடன் பிரச்சனையில இருந்த ஒரு மனுஷன் இருந்தாரு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. மனசெல்லாம் ரொம்ப நொந்து போன ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது, அவன் வீட்ல இருக்கிறவங்க அவர சப்போர்ட் பண்ணல. அவன் மனைவியும் அவர திட்ட ஆரம்பிச்சாங்க. "எனக்கு இப்போ தான் நீங்க பணத்த சமாளிக்க போறீங்க. அங்க கடன்காரன் தினமும் என்னை திட்டிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குன்ட்டு" அவங்க சொல்ல, அதே நேரத்தில அவங்க அம்மா, அப்பாவும் "டேய் அங்கங்க கடன் வாங்கி வச்சிருக்கடா. எங்களுக்கு நிம்மதியா இருக்க முடியல. உன்னால எங்களுக்கு நிம்மதி போச்சு. என்ன பிள்ளைய பெத்து வச்சிருக்க எங்கள திட்டுறாங்க. உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ உதவாக்கற. உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்ல. எந்த ஒரு நன்மையும் எங்களுக்கு வரப்போறது இல்ல. வாழ்க்கைய நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. உன்னால எங்களுக்கு நஷ்டம் தான் வந்துட்டு இருக்குன்னு அவங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரி வேலையில போயிட்டு நிம்மதியா வேலை செய்யலாம்னு நெனச்சாலும், அங்க இருக்கிறவங்களும் அவனுக்கு ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆஃபீசர்லேருந்து, அவன முதலாளிலேருந்து, சூப்பர்வைசர்லேருந்து அவருக்கு குடைச்சல் குடுத்துட்டே இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலும் திட்டு வாங்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில ஒரு சந்த கடைக்கு போனா கூட கடன்காரங்களும் திட்டிட்டு இருக்காங்க. ஸோ இப்பப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில அவனோட நிலைமை இருக்கு. வீட்டுக்குள்ள இல்லாம ஒரு குடிசையில இருக்கிறான் அவன். அந்த குடிசையில திண்ணையில வசிக்கிறான். ஸோ அவங்க வீட்ல இருக்கிறவங்கலாம் அவன ரொம்ப அவமானப்படுத்துறதுனால திண்ணையில தான் தூங்கிட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டுருக்கான். ஒரு நாள் நைட்ல பார்த்தீங்கன்னா, குடிசையிலுடைய திண்ணையில அவன் தூங்கிட்டு இருக்கான். நல்ல நள்ளிரவு. அந்த டைம்ல ஒருத்தர் வராரு. ஒரு வயதான ஒரு நபர் எனக்கு தண்ணி குடுப்பான்னு வயசானவர் கேட்குறாரு. இவன் கொஞ்சம் தண்ணி குடுக்குறான். குடிச்சு முடிச்ச பிறகு அவர் என்ன சொல்றாரு, "என்கிட்ட ஒரு பேக் இருக்குப்பா. இந்த பேக் இந்த டைம்ல நான் வெளிய போலான்னு இருக்கிறேன். அடுத்த ஊர் போகணும். இத எடுத்துட்டு போனா என்ன திருடங்கலாம் பறிச்சுப்பாங்க. அதனால இந்த பேக் நீ பத்திரமா வச்சுக்கோ. நான் நாளைக்கு காலையில வாங்கிக்கிறேன்." சொல்லிட்டு அவன்ட்ட குடுக்குறாரு. சரிங்க நாளைக்கு காலைல வாங்கிக்கங்க. அவரும் வாங்கி வச்சுக்கிறான். நாளைக்கு காலைல அவரு வருவாருன்னு எதிர்பார்க்குறான். அந்த வயசானவர் வரல. சரி 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, அப்படியே 3, 4 நாள் ஆகுது, 7 நாள் ஆகுது. யாருமே வரல. என்ன இந்த பேக்குள்ள இருக்குன்ட்டு அவங்க வீட்டுக்காரம்மா கேட்குறாங்க. என்ன கையில ஏதோ ஒண்ணு வச்சுட்டு போயிட்டு வந்திருக்க. அதுக்குள்ள என்ன இருக்கு? இல்ல ஒரு வயசான ஒருத்தர் குடுத்தாரு. நாளைக்கு காலைல தரேன்னு சொன்னா, ஆனா 7 நாள் ஆச்சு இன்னும் வாங்கிக்கல. சரி அது ஓப்பன் பண்ணி தான் பாரேன். அதுக்குள்ள என்ன இருக்கு பாரேன்னும். இல்ல இல்ல வேண்டாம் பார்க்கக்கூடாது. ஆனா வெயிட்டா இருக்கிற மாரி இருக்குன்னு அவங்க வீட்டுக்காரம்மா சொல்றாங்க. சரி இந்த பேக் குடு நான் பார்க்குறேன்றாங்க. யாருக்கிட்டயும் அவரு குடுக்க மாட்றாரு. அவங்க அம்மா கேட்டாலும் குடுக்கல, அவங்க ஒய்ஃப் கேட்டா குடுக்கல, யார்ட்ட குடுக்கல அவர் கையிலேயே வச்சுக்கிறாரு. இந்த டைம்ல என்ன ஆகுது, திடீர்னு அந்த அரண்மனை ராஜாக்கள் இருப்பாங்க இல்லையா? அந்த அரண்மனையிலருந்து 2 காவலர்கள் பேக்க கையுமா அவன கூட்டு வர சொன்னாரு. ராஜா வாங்கன்னும்போது, அவங்க வீட்டுக்காரம்மாக்கு பயந்துட்டாங்க. ஏதாவது திருடிட்டாரா இவரு? ஏங்க இவர கூட்டு போறீங்க? ஏதாவது திருடிட்டாரா என்ன விஷயம்? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பேக் வச்சிருக்கேன் உங்கள கூட்டு வர சொன்னாரு. நீங்க எதுவா இருந்தாலும் அங்க பார்த்துக்கங்கன்னு கூட்டு போறாங்க. கூட்டு போன பிறகு ராஜா முன்னாடி நிக்கிறாரு இவரு. அந்த ராஜா சரிப்பா அந்த பேக்க என்ன இருக்கு அது பேக்ல பாருன்ட்டு அந்த அரண்மனை காவலர் பார்க்க சொல்றார். ஓப்பன் பண்ண குடுக்க மாட்றான். அதெல்லாம் குடுக்க முடியாதுங்க. ஒரு வயசான 2 குடுத்துருக்காரு. உங்ககிட்டலாம் குடுக்கக்கூடாது சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட மட்டும் தான் நான் குடுக்கணும். அதனால நான் யார்ட்டயும் இத குடுக்க மாட்டேன்னு பிடிவாதமா புடிச்சு வச்சிருக்கான். அதே நேரத்தில ராஜா சொல்றாரு, "ஏய் ராஜா முன்னாடியே நீ ஒரு விஷயம் சொல்றியா? நான் நெனச்சேன் உன் தலைய துண்டிக்க போறேன். உன் வாழ்க்கையே முடிஞ்சிடும். நீ ஒரு பேக் குடுக்கறதுக்கு யோசிக்கிறியா? நான் ஆணையிடுறேன். உனக்கு என்ன அவ்வளோ திமிரு? பேக்க குடுன்னா குடுக்க மாட்றேன். இல்ல உயிரே போனாலும் குடுக்க மாட்டேன். அவர் என்ன நம்பி குடுத்துருக்காரு. அவர்ட்ட நான் தான் குடுப்பேன்றாரு." ராஜாவும் வராரு. தயவு செஞ்சு குடுப்பான்ட்டு ராஜாவும் கேட்குறாரு. ராஜாவுக்கும் குடுக்க மாட்றான். ஒரு கட்டத்துக்கு மேல இப்படியே விவாதம் போகும்போது அவங்க வீட்டுக்காரம்மாலாம் வந்துடுறாங்க. என்னங்க ஒரு பேக் தானே குடுத்துருங்கன்றாங்க யாருக்கும் குடுக்க மாட்றான் கையில வச்சுட்டு இருக்கான். அந்த சூழ்நிலையில சரி அந்த ஓரமா நீ நில்லுன்ட்டு அவன நிக்க வச்சுடுறாரு. அதுக்கப்புறமா அந்த 3 பேர கொண்டு வான்றாரு. ஒரு 3 பேர் வராங்க. வந்த பிறகு
உங்ககிட்ட ஒரு வயசானவர் வந்து ஒரு பேக் உங்ககிட்ட குடுத்தாரான்ட்டு கேட்குறாரு. அ அவங்க ஆமாங்க குடுத்தாரு. மறுநாள் காலைல வந்து வாங்கிக்கங்க சொன்னாரு. அ நாங்க வந்து வருவார் வெயிட் பண்ணோம். அவர் வந்து வாங்கல. அதனால நாங்க அந்த பேக்ல என்ன இருக்குதுன்னு பார்த்தா நெறைய நகை இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து நாங்களே செலவு பண்ணிட்டோம். அப்ப அந்த பேக் எங்க நகை எங்கன்னு கேட்கும்போது, இல்ல அதெல்லாம் நாங்களே செலவு பண்ணிட்டோம் ராஜா. அந்த வயசானவர் கேட்காதனால 7 நாள் ஆச்சு. எங்களுக்கு நெறைய கடன் இருந்துச்சு. நெறைய தேவை இருந்துச்சு. நாங்க வந்து செலவு பண்ணிட்டோன்னும்போது, அவர் ரொம்ப கோவம் கொண்டுட்டு, சரி ஓகே நீங்க போங்கன்னு ஓரமா நிக்க வச்சுட்டாரு. இப்ப அவன கூப்பிட்டாரு. அவன கூப்பிட்டு, "இப்பயாவது அந்த பேக்க பிரிச்சு காட்டுன்னு." "இல்லங்க, நான் அந்த முதியவர் வந்தா தான் குடுப்பேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, எந்த விதமான கதைகள் கட்டுனாலும் நம்ப மாட்டேன். அந்த முதியவர்கிட்ட தான் குடுக்கும்போது." அந்த ராஜா என்ன சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்ட்டு, தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அந்த முதியவர் போல வராரு. வந்துட்டு அந்த பேக்க அவர்ட்ட வாங்குறாரு. அதுக்கப்புறமா தான் அவனுக்கு புரியுது, வந்தது ராஜா. எதுக்காக இந்த பேக்க இவன்கிட்ட குடுத்தேன்றது அப்ப அந்த ராஜா சொல்றாரு. நம்முடைய ராஜ்யத்த வந்து நான் 2ஆ பிரிக்கப் போறேன். அதுல சில ஸ்தானங்கள, சில ஊர்கள உருவாக்கப் போறேன். அங்க சில விதமான சேனாதிபதிகளும், சில விதமான ராஜாக்களும் தேவைப்படுறாங்க. குறுநில மன்னர்கள்லாம் தேவைப்படுறாங்க. அதுல சிறந்த ஒரு நல்ல நேர்மையானவங்க தேவைப்படுவங்க தேடும் பொழுது, நெறைய பேர்கிட்ட வந்து இது போல நெறைய பேக்க குடுத்தேன். ஆனா அவங்களே வச்சுக்கிட்டாங்க. ஆனா நீ ஒருத்தன் தான் ராஜா கேட்டா கூட குடுக்க மாட்ட. அந்த வயசானவர்கிட்ட வாங்குன்ட்டு அவர்ட்ட தான் குடுப்பேன்ட்டு நேர்மையா இருந்த. அது மட்டும் இல்ல, இன்னி வரைக்குமே நீ பிரிச்சு பார்க்கல. ஸோ அதனால அந்த பேக்ல இருக்கிற பணமும் உனக்கு தான். நீ அந்த குறுநில மன்னர்ல நீ ஒருத்தன்ட்டு அவனுக்கு ஒரு கிரீடத்த வைக்கிறாரு. ஸோ அந்த வீட்ல இருக்கிறவங்கலாம் இதுவரைக்குமே அவன திட்டிட்டு இருந்தவங்க, அவன அவமானப்படுத்திட்டவங்கலாம் அவன பார்க்குறாங்க. அடடா! இவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பான்ட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுத்தி பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலையில கிட்டத்தட்ட அந்த மனுஷனுடைய சூழ்நிலை தான் நீங்க. அப்படி ஒரு நிலைமையில இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும், கடவுள் எப்படி வழிகளை காட்டுவார்ன்னு நமக்கு தெரியாது. சில நேரத்தில வந்து இது போல வயசானவர்கள் மூலமா வர முடியும். சில நேரம் பெற்றோர் மூலமா கூட உங்களுக்கு சில விதமான விஷயங்கள் வர முடியும். ஆனாலும் உங்களுடைய விஷயத்துல நீங்க உண்மையா இருக்கும் பொழுது, யார் யாரெல்லாம் உங்கள அசிங்கப்படுத்தினாங்களோ, யார் யாரெல்லாம் உங்கள அவமானப்படுத்தினாங்களோ, அவங்க முன்பாக உங்கள தலை நிமிர செய்வார். அந்த ஏழை மனுஷன்கிட்ட இருந்த ஒரே ஒரு குவாலிட்டி என்னன்னா, அந்த பிடிவாதம். அவன்ட்ட வந்து அறிவில்ல, டேலண்ட் இல்ல, பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் செஞ்சு அவன் தோத்து போயிட்டான். ஃபைனலா ஒரு கடன்காரனா தான் இருக்கான். ஏன்னா ஃபினான்ஷியலா அவன்ட்ட எந்த தகுதியும் கிடையாது. ஆனா அவன்ட்ட ஒரு மனிதாபிமானம் இருந்தது, நேர்மை இருந்தது. அந்த ஒரு நேர்மை மட்டும் தான் அவன அங்க கொண்டு போய் சேர்ந்தது. ஒருவேளை உங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கலாம்? என்ன விதமான சூழ்நிலையா இருக்கலாம்? உங்களுக்கு பணம் ஒண்ணு தான் உங்களுக்கு பிரச்சனை. அப்படி நினைச்சிட்டு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, கவலையப்படாதீங்க. பணத்த எப்படின்னா யார் வேணா தர முடியும். உங்களுக்கு ரூ. 1,00,00,000 கடன் இருந்தாலும் அத பத்தி கவலையப்படாதீங்க. இந்த சூழ்நிலையிலும் நீங்க வச்சிருந்த உண்மை, உங்களுடைய நேர்மை, நீங்க செஞ்ச தர்மம், நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் உங்கள இந்த இடத்துலருந்து மீட்டு மேல கொண்டு வரும். உங்களுடைய சூழ்நிலையில இப்போ அந்த பேக் போல தான் உங்கள்ட்ட கடவுள் சில நேரங்கள்ல யார் மூலமாவது வந்து வார்த்தைகள பேசுவார். அது எந்த கடவுளா இருக்கலாம். நீங்க இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம். எந்த கடவுளா இருக்கலாம். நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் எப்படி வந்து யார் மூலம் பேசும்னு தெரியாது. அதனால அப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகள அந்த பேக்க வச்சுக்கிற மாரி நீங்க உறுதியா பிடிச்சுக்கணும். ஏதோ சொல்றாரு நீங்க விடாம அத உறுதியா பிடிச்சுக்கிட்டு அத அசைப்போடும் பொழுது, யார் கேட்டாலும் அந்த பேக்க குடுக்காம உங்க நம்பிக்கைய நீங்க பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த நம்பிக்கை ஒரு நாள் எல்லாருக்கு முன்பாக உங்கள உயர்த்தும். அந்த நம்பிக்கை எல்லாவித விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா மாற்றும். நீங்க எவ்வளவு விதமான இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும், ஒரு சந்தோஷமான விஷயம் கடவுள் உங்கள் கூட இருக்கிறார். உங்களை கண்ணீர் விட மாட்டார். உங்கள் சூழ்நிலை அவருக்கு நல்லா தெரியும். உங்களை சூழ்ந்திருக்க மனுஷங்க எப்படிப்பட்டவங்க நல்லா தெரியும். உன்னுடைய வேதனை என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். மனுஷங்க புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா கடவுள் அதுக்கெல்லாம் கணக்கு வச்சிருக்கார். ஈச் அண்ட் எவ்ரிதிங் நீங்க இழந்ததை நீங்க திரும்ப பெறும்போது உங்களுக்கு அது ஞாபகப்படுத்தும். நீங்க இப்படி இருந்தல்ல பாரு உன்னை இப்படி வச்சு காட்டேன்னு ஒவ்வொன்றும் கவுண்டிங் பண்ணி நீ எங்கெல்லாம் விழுந்தியோ அந்தந்த இடத்துல உங்களை உயர்த்தி பெரிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கை நடத்துவார். அதனால் நம்பிக்கையா இருங்க. சோர்ந்து போகாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.